மாணவர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த டிஎன்ஏ கலந்தாய்வுக்கான ரேங்க் லிஸ்ட் மற்றும் ஸ்கெடியூல் என்பது வெளிவந்திருக்கின்றது. இந்த வருடமும் டிஎன்ஏ கலந்தாய்வு என்பது 3 கட்டங்களாக நடைபெற இருக்கின்றது. 200 அக்ரிகேட் மதிப்பெண்களிலிருந்து 179 அக்ரிகேட் மதிப்பெண்கள் வரை பெற்ற 39,145 மாணவர்கள் 14/7/2025 அன்று துவங்க இருக்கக்கூடிய முதல் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். 143.085 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்கள் 26/7/2025 அன்று துவங்க இரண்டாம் கட்ட கலந்தாய்விலும் 77.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்கள் 7/8/2025 அன்று துவங்க இருக்கக்கூடிய மூன்றாம் கட்ட கலந்தாய்விலும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். முதல் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு 433க்கும் அதிகமான கல்லூரிகளிலிருந்து 2.4 லட்சத்துக்கும் அதிகமான இடங்களிலிருந்து தங்களுக்கு விருப்பமான இடத்தை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல விரும்பிய கோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு தான் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோல கடந்த வருடம் மாணவர்களுடைய டாப் சாய்ஸாக இருந்த 26 கல்லூரிகளை பற்றியும் அந்த கல்லூரிகளிலே கேட்டகரி வாரியாக இருக்கக்கூடிய இடங்களை பற்றியும் இந்த வருடம் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரை பெற்றால் அந்த கல்லூரிகளிலே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது போன்ற தகவல்களையும் கேட்டகரி வாரியாக கலந்தாய்விலே எவ்வளவு மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் போன்ற தகவல்களை அனைத்தையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பாருங்க. முதல் கட்ட கலந்தாய்வை பொறுத்தவரையிலும் கடந்த வருஷத்தை காட்டிலும் 12,491 மாணவர்கள் கூடுதலாக பங்கேற்க இருக்கின்றார்கள். இப்ப கேட்டகரி வாரியாக எவ்வளவு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்விலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 2063 மாணவர்களும், பிசி கேட்டகரியில 21,158 மாணவர்களும், பிசிஎம் கேட்டகரியில 1,868 மாணவர்களும், எம்பிசி கேட்டகரியில 11,104 மாணவர்களும், எஸ்சி கேட்டகரியில 2,615 மாணவர்களும், எஸ்சிஏ கேட்டகரியில 252 மாணவர்களும், எஸ்டி கேட்டகரியில 85 மாணவர்கள் என்ற அடிப்படையில் 39,145 மாணவர்கள் பங்கு பெற இருக்கின்றார்கள். இந்த மாணவர்களுக்கு டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு அந்த டாப் மோஸ்ட் கல்லூரிகள் எவை எவை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா முதலாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ். இந்த கல்லூரியில் 12 வகையான பாடப்பிரிவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஓசி கேட்டகரியில 207 இடங்களும், பிசியில 178 இடங்களும், பிசிஎம் கேட்டகரியில 23 இடங்களும், எம்பிசி கேட்டகரியில 134 இடங்களும், எஸ்சி கேட்டகரியில 101 இடங்களும், எஸ்சிஏ கேட்டகரியில 20 இடங்களும், எஸ்டி கேட்டகரியில 6 இடங்கள் என்ற அடிப்படையில் 669 இடங்கள் என்பது இருக்கின்றது. அடுத்த இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ். 17 பாடப்பிரிவுகள் இந்த கல்லூரியிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய இடங்களினுடைய மொத்த எண்ணிக்கை 960. அந்த வரிசையில் SSN காலேஜ் சென்னை, இந்த கல்லூரியில் 530 இடங்களும், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில 14 பாடப்பிரிவுகளின் மூலமாக 549 இடங்களும், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில 14 பாடப்பிரிவுகளின் மூலமாக 598 இடங்களும், 6வது இடத்துல PIG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச், இந்த கல்லூரியில 7 பாடப்பிரிவுகளின் மூலமாக 283 இடங்களும், 7வது இடத்துல மத்திய அரசினுடைய சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காரைக்குடி, இந்த கல்லூரியில ஒரே ஒரு பாடப்பிரிவு மட்டும்தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 31. 8வது இடத்துல தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, இந்த கல்லூரியில் 14 வகையான பாடப்பிரிவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இடங்களினுடைய எண்ணிக்கை 717. 9வது இடத்துல PIG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 25 பாடப்பிரிவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை 992. 10வது இடத்துல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த கல்லூரி இடம்பெற்றிருக்கின்றது. 495 இடங்கள் என்பது இந்த கல்லூரியில் இருக்கின்றது. 11வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 9 கோர்சஸ்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை 652. 12வது இடத்துல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 885 இடங்கள் என்பது இந்த கல்லூரியில் இருக்கின்றது. 13வது இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 943 இடங்கள் என்பது இருக்கின்றது. 14வது இடத்துல 1432 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த கல்லூரி 8 பாடப்பிரிவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை 381. 15வது இடத்துல லயோலா ICIM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த கல்லூரியில் 163 இடங்களும். 16வது இடத்துல 1211 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு அட்டானமஸ் கல்லூரி, இந்த கல்லூரியில் அதிகபட்சமாக 1047 இடங்கள் என்பது இருக்கின்றது. 17வது இடத்துல KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 530 இடங்கள் என்பது இந்த கல்லூரியில் இருக்கின்றது. 18வது இடத்துல கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 523 இடங்கள் இந்த கல்லூரியில் காணப்படுகின்றது. 19வது இடத்துல RMK இன்ஜினியரிங் காலேஜ், இந்த கல்லூரியில் 462 இடங்கள் என்பது இருக்கின்றது. 20வது இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த கல்லூரியில் 690 இடங்கள்
என்பது இருக்கின்றது. 21வது இடத்துல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கல்லூரியில் 11 பாடப்பிரிவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை 500. 22வது இடத்துல பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில் 1113 இடங்கள் என்பது இருக்கின்றது. 23வது இடத்துல அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி. இந்த கல்லூரியில் 381 இடங்களும். 24வது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஏசிடி கேம்பஸ் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில் 484 இடங்கள் என்பது இருக்கின்றது. 25வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. 5 கோர்சஸ்கள் இந்த கல்லூரியில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில் 381 இடங்கள் என்பது இருக்கின்றது. 26வது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில் 217 இடங்கள் என்பது இருக்கின்றது. ஓசி கேட்டகரியில் 68 இடங்களும், பிசியில் 58 இடங்களும், பிசிஎம் கேட்டகரிக்கு 7 இடங்களும், எம்பிசி கேட்டகரி 43, பிசியில் 32, எஸ்சியில் 6 மற்றும் எஸ்டியில் 2 இடங்கள் என்ற அடிப்படையில் 217 இடங்கள் என்பது இந்த கல்லூரியில் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக கேட்டகரி வாரியாக எவ்வளவு இடங்கள் இந்த 26 கல்லூரிகளிலே இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிக்கு 4706 இடங்களும், பிசி கேட்டகரிக்கு 4024 இடங்களும், பிசிஎம் கேட்டகரிக்கு 531 இடங்களும், எம்பிசி கேட்டகரிக்கு 3035 இடங்களும், எஸ்சி கேட்டகரிக்கு 2278 இடங்களும், எஸ்சிஏ கேட்டகரிக்கு 454 இடங்களும், எஸ்டி கேட்டகரிக்கு 148 இடங்கள் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 15176 இடங்கள் மட்டும்தான் காணப்படுகின்றது. அப்ப இந்த இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த கவுன்சிலிங்ல சீட் அலாட்மெண்ட் எவ்வாறு நடைபெறுகின்றது அப்படிங்கறத முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கவுன்சிலிங்ல சீட் அலாட்மெண்ட் எவ்வாறு நடைபெறுகின்றது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா, பொது பிரிவில் இருக்கக்கூடிய இடங்கள் நிரப்பப்பட்ட பின்புதான் மற்ற கேட்டகரி இடங்கள் என்பது பூர்த்தி செய்யப்படும். மேலும் இந்த ஜெனரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் என்பது பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ போன்ற அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் உரித்தானது. இந்த 4706 பொது பிரிவு இடங்கள்ல எவ்வளவு இடங்கள் ஒவ்வொரு கேட்டகரி மாணவர்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நம்ம ரேங்க் லிஸ்டினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, ரேங்க் லிஸ்ட்ல 4706 ஜெனரல் ரேங்க் வரை பிசி பிரிவை சேர்ந்த 2556 மாணவர்களும், பிசிஎம் பிரிவை சேர்ந்த 187 மாணவர்களும், எம்பிசி பிரிவை சேர்ந்த 1414 மாணவர்களும், எஸ்சி பிரிவை சேர்ந்த 265 மாணவர்களும், எஸ்சிஏ பிரிவை சேர்ந்த 15 மாணவர்களும், எஸ்டி பிரிவை சேர்ந்த 6 மாணவர்களும் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த மாணவர்களுக்கு பொது பிரிவில் இருக்கக்கூடிய 4706 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. இதனுடைய அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய இடங்களோடு இந்த ஜெனரல் கேட்டகரியில் கூடுதலாக கிடைத்த இடங்களையும் சேர்த்து ஒவ்வொரு பிரிவு மாணவர்களுக்கும் எவ்வளவு இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி பிரிவை சேர்ந்த 263 மாணவர்களுக்கும், பிசி பிரிவை சேர்ந்த 6580 மாணவர்களுக்கும், பிசிஎம் பிரிவை சேர்ந்த 717 மாணவர்களுக்கும், எம்பிசி பிரிவை சேர்ந்த 4449 மாணவர்களுக்கும், எஸ்சி பிரிவை சேர்ந்த 2541 மாணவர்களுக்கும், எஸ்சிஏ பிரிவை சேர்ந்த 469 மாணவர்களுக்கும், எஸ்டி பிரிவை சேர்ந்த 154 மாணவர்களுக்கும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. எவ்வளவு அக்ரிகேட் மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் இந்த கல்லூரியில இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்ல 6580 பிசி கம்யூனிட்டி ரேங்கை பெற்றிருக்கக்கூடிய மாணவனுடைய அக்ரிகேட் மதிப்பெண் அப்படிங்கிறது 191. எனவே இந்த 191 மதிப்பெண்கள் வரை பெற்ற பிசி பிரிவு மாணவர்களுக்கும், 717 கம்யூனிட்டி ரேங்க் வரை பெற்ற 189 அக்ரிகேட் மதிப்பெண்கள் வரை பெற்ற பிசிஎம் பிரிவு மாணவர்களுக்கும், 4449 கம்யூனிட்டி ரேங்க் வரை பெற்று 189 அக்ரிகேட் மதிப்பெண்கள் வரை பெற்ற எம்பிசி பிரிவு மாணவர்களுக்கும், 2549 கம்யூனிட்டி ரேங்க் வரையும், 179 அக்ரிகேட் மதிப்பெண்கள் வரையும் பெற்ற எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கும், 469 கம்யூனிட்டி ரேங்க் மற்றும் 171 அக்ரிகேட் மதிப்பெண்கள் வரை பெற்ற எஸ்சிஏ பிரிவு மாணவருக்கும், 154 கம்யூனிட்டி ரேங்க் மற்றும் 170.5 அக்ரிகேட் மதிப்பெண்கள் வரை பெற்ற எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கும் இந்த கல்லூரிகளிலே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்கின்றது. ஏன்னா அதிகப்படியான மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவின் அடிப்படையில் கல்லூரிகளிலே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலும் பாடப்பிரிவுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் அளித்து இந்த 26 கல்லூரிகளை தவிர்த்து மற்ற கல்லூரிகளை மாணவர்கள் தங்களுடைய சாய்ஸாக தேர்வு செய்கின்ற பொழுது இந்த 26 கல்லூரிகள்ல இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்பது குறைவதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. மாணவர்களே, உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகள்ல விருப்பமான பாடப்பிரிவு கிடைக்கணும் அப்படின்னா
நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும். சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்கின்ற பொழுது அதிக எண்ணிக்கையிலான சாய்ஸஸ்களை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்லயே நீங்கள் இடம்பெற செய்ய வேண்டும். சரியான முறையில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்கின்ற பொழுது ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. எனவே நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.